ஒருத்தன் ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில இருந்தான், தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். எது புதுசா பண்ணணும்னாலும் அவனுக்கு அந்த வறுமைனாலையும் ரொம்ப கஷ்டப்படுறோமேன்ற ஒரு மனநிலைனாலையும் எதுவுமே சரியா வரலையே, நமக்கு என்ன பண்ணாலும் சரியா இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலையும் சரியா முனைப்பெடுத்து எதுவுமே பண்ண முடியாமலே இருந்தது. ஒரு சமயம் அவன் வேலைக்கு கிளம்பும் பொழுது ரோட்ல ஒரு ஓட்ட போட்ட ஒரு காயின் கிடைச்சது. அந்த காலத்து காயின் ஒண்ணு கிடைச்சது. இந்த மாதிரி வழியில ஓட்ட போட்ட காயின் கிடைச்சதுன்னா அதிர்ஷ்டம்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான். அதனால திடீர்னு ஒரு ஸ்பார்க் அவனுக்கு. உடனே அதை நல்லா தொலைச்சிட்டு ஒரு பேப்பர்ல மடிச்சு பாக்கெட்ல வச்சிருந்தான். அன்னைக்கு வேலைக்கு போனதும் அவனுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் காத்துட்டு இருந்தது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆஹா, நமக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்ட ஆரம்பிச்சிருது அப்படின்னு முடிவு பண்ணினா தினமும் சட்டை மாத்திக்கும் போது ஞாபகமா பேப்பர்ல மடிச்ச அந்த காயினை எடுத்து இந்த சட்டைக்கு மாத்திப்பான். இப்படியே நடந்துட்டு இருந்தது. அடுத்து 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 அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகமாவே இருந்தது. அவன் புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் மறுபடியும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சான். இனிமேதான் நமக்கு நல்ல காலம் இல்ல, இது ட்ரை பண்ணுவோம், நமக்கு தான் நல்ல காலம் வந்துட்டுல, இவங்களை அப்ரோச் பண்ணுவோம்னு மேல 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 எல்லாத்துலயும் வெற்றி, நல்ல செல்வ செழிப்போட இருந்துட்டான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளைக்கு என்ன சொன்னா, தன்னோட வைஃப் கிட்ட அந்த பேப்பரை மாத்தணும், அத அந்த வேற பேப்பர் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இதை பிரிச்சு பார்த்தா அந்த காயின்ல இருந்த ஓட்டையே காணும். வைஃப் கிட்ட சொன்னா, இங்க பாரு இதுல இருந்து ஓட்டையே காணும் அப்படின்னு. உடனே இல்லங்க, இது அந்த காயினே இல்ல, நீங்க போட்டுட்டு வந்த அடுத்த நாளே நான் சட்டையை துவைக்கலாம்னு இப்படி உதறினோடனே அந்த காயின் எங்கேயோ ஓடி போயிடுச்சு, எனக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியல, நான் அதனால வேற காயினை எடுத்து பேப்பர்ல மடிச்சு வச்சுட்டேன், நீங்களும் அந்த பேப்பரோடவே அப்படியே மாத்திட்டதுனால இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட சொல்லல, இப்பதான் நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னு. உடனே அவன் நினைச்சுக்கிட்டான், ஓஹோ, அப்போ இவ்வளவு நாள் நமக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய முயற்சினாலையும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்மளுடைய நம்பிக்கையினாலதான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுது. அதாவதுங்க, உழைப்பு உயர்வை தரும் இல்லன்னு சொல்லல, ஆனா நம்ம உழைச்சா நிச்சயமா உயர்வை கொடுக்கும்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்றது, நான் பண்றதெல்லாம் பண்றேன், ஆனா இது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு கூடவே நம்ம ஒரு அதுல ஹுக்கப் கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நடக்காதுதான். நமக்கு இனிமே நல்ல காலம் தான்டா, நம்ம நல்லா வருவோம்டா அப்படின்னு நம்பி பாருங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். கண்டிப்பாக.